நம்முடைய அயனாம்சத்தில் சித்திரபக்ஷா அயனாம்சம் என்று சொல்லுவார்கள். அப்படி சித்திரபக்ஷா அயனாம்சம் என்றால் சூரியனுடைய நாம் பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக சென்று மறைவு போல் தோன்றும். அதே நேரத்தில் சித்திரை மாதம் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஆரம்பித்து ஆடி மாதம் வரையிலும் கிழக்கு திசை 23.5 டிகிரி வரை சென்று சித்திரை வைகாசி ஆணி சென்று மீண்டும் ஆடி ஆவணி புரட்டாசி நிலநடுக்கோட்டு மத்திய அடைந்து அன்றும் சமநாள், பின்பு ஐப்பசி கார்த்திகை மார்கழி தென்கோடி சென்று தை மாசி பங்குனி என்று நிலநடுக்கோட்டு வரையிலும் பயணிக்கும் காலத்தின் முதல் நாளாக சித்திரை மாதத்தில் 1ஆம் தேதியில் வடதிசை நோக்கி நகரக்கூடிய அந்த புள்ளியின் அமைப்பை வைத்து சித்திரபக்ஷா. சித்திரை என்பது தமிழ் ஆண்டின் முதல் நாளையும், பட்சம் என்பது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய பக்கம் என்ற தமிழ் வார்த்தையின் சமஸ்கிருத வார்த்தை தான் பட்சா என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் நகரக்கூடிய புள்ளியின் கணக்கு அதான் அயனாம்சம். அயனம் என்றால் பயணம், அம்சம் என்றால் கோணம். இந்த புள்ளியை நிர்ணயம் செய்வது அதற்காக உண்டான மூல கணக்கு சூத்திரம்தான் சித்திரபட்சா என்பது.